திருவாரூர் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் தற்போது சம்பா நெல் சாகுபடி அறுவடை பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த நெல் மூட்டைகளை விவசாயிகள் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் கொண்டு சென்று விற்பனை செய்து வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து நெல் மூட்டைகளை உடனுக்குடன் லாரிகள் மூலம் ஏற்றி ரயில் கூட்ஸ் ரயில் மூலமாக பல்வேறு மாவட்டங்களுக்கு அனுப்பி வைத்து அரவைக்காக அனுப்பி வைக்கப்படுகிறது. இந்த நிலையில் திருவாரூர் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் ரயில் வேகன்கள் செயல்பட்டு வரும் நிலையில திருத்துறைப்பூண்டி வேகன்களில் சுமார் 140 ரயில் லாரிகள் மூலமாக சனிக்கிழமை வேகன் அன்று நடைபெறும் என ஏற்றுமதிக்காக வாய்ப்பு உள்ளது என லாரிகளில் லோடு ஏற்றி வந்தனர். ஆனால் அன்றும் ரயில் பெட்டிகள் வரவில்லை. தொடர்ந்து நேற்று வரவில்லை. இதனைத் தொடர்ந்து இன்று போராட்டம் இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த லாரிகளை உடனடியாக அந்த லோடுகளை உடனடியாக ரயில் மூலமாக ஏற்றி மாற்ற வேண்டும் எனவும், இதில் சரியாக செயல்படாத திருவாரூர் நுகர்பொருள் வாணிப கழக முதுநிலை மேலாளரை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வராங்க வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு. இந்த ஆர்ப்பாட்டத்தில் மேலும் முக்கிய கோரிக்கையாக திருத்துறைப்பூண்டி பகுதியில் அரசுக்கு சொந்தமான இடைமேடை சுமார் 12 ஆண்டுகளாக சரியாக இயங்காத நிலையிலே இருக்கு. அதை உடனடியாக சரி செய்ய வேண்டும் எனவும், தொடர்ந்து நாளை வரை லாரிகளை லோடியோடு காத்திருப்பதாகவும், அப்படி இல்லை என்றால் புதன்கிழமை சாலை மறியல் போராட்டத்திலும் ஈடுபட உள்ளதாக லாரி உரிமையாளர் சங்கத்தினர் ஒரு எச்சரிக்கை பேட்டியாக கொடுத்துள்ளனர்.